வணக்கம். வணக்கம். அதாவது இந்த வாரம் வந்து 3 படங்கள் வந்து ரிலீஸ் ஆச்சு. ஆமா. அதுல 2 படங்கள் தான் எங்களால பார்க்க முடிஞ்சு. முதல் படம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தலைவர் சொல்லுவார். மிஸ் யூ. மிஸ் யூ அப்படின்ட்டு ஒரு படம் பார்த்துருக்காரு. இது ரொம்ப நாளா தள்ளி தள்ளி போய் இப்போ ரிலீஸ் ஆயிருக்குல்ல. ஆமா, மழை ரீசனால வந்து இதை போஸ்ட்போன் பண்ணதா சொன்னாங்க. இப்ப மழை நின்னு போச்சு. எப்படி இருந்துச்சு ரெஸ்பான்ஸ்? போஸ்ட்போன் பண்ணி புது ரிலீஸ் டேட் அனௌன்ஸ் பண்ணாங்களே, அதை நோக்கி புஷ் பண்ணையில மறுபடியும் பேர் ஆரம்பிச்சிருச்சு. இப்ப அந்த மழை இடையூறா இல்லாம கூட்டங்கள் நிரம்பி வழிகிறத உங்களால அங்க பார்க்க முடிஞ்சுதா? கூட்டங்கள் நிரம்பி வழிகிறத பார்க்க முடியுது. தூங்கி வழிகிறத பார்க்க முடியுது. சரி, ரைட்டு. கூட்டங்கள் நிரம்பி வழிகிறதான் பார்க்க முடியுது. ஆனா அது தானா சேர்ந்த கூட்டமா என்னன்னு தான் நமக்கு தெரியல. ஏன்னா அதுல வந்து யாரையோ காட்டுறாங்க, அவங்க எல்லாம் கத்திட்டு இருந்தாங்க. ஆமா, யார காமிச்சாங்க அப்படி? இல்ல, படத்துல யாருன்னே தெரியல. அவர் ஒர்க் பண்ண டெக்னீஷியனா என்ன ஏதுன்னே தெரியல. அவர் யாரையும் ஆட்களை கூட்டு வந்தாரா என்னன்னு நமக்கு புரியல. உனக்கு நடந்துச்சா? எனக்கு நடந்துச்சு, நான் சொல்றேன். அதாவது நான் வந்து சூதுகவும் 2 அந்த படம் வந்து பார்த்தேன். பார்ட் 1க்கு உள்ள எதிர்பார்ப்பு பார்ட் 2க்கு இருந்துச்சா அப்படின்னு கேட்டா அதெல்லாம் இல்ல. சும்மா பார்ட் 2 வருது அப்படின்னு சொன்னோன்னே அவரே வந்து சொல்லியிருந்தாரு சிவா ஆடியன்ஸ்ல. அப்ப அது வந்து மிகப்பெரிய ஒரு படம், கல்ட்டு படம். ஆமா, அதை நாங்க திருப்பி பண்ணிருக்கோம் கேட்டா அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அப்படி சொல்ல, இதுல எதுவும் கல்ட்ட போறது இல்ல அப்படிங்கறது. ஆமா, அத சொல்லியிருந்தாரு. அதுதான் உண்மையுமே படத்துல அவங்க பண்ணிருக்காங்க. எதுக்கு எடுத்தீங்க? அது டைரக்டர் தான் முடிவு பண்ணும். அந்த பார்ட் 2 தேவைப்பட்டிருக்கு போல அவருக்கு, முதல் படமா டெபியூட் ஆகிறதுக்கு. அதை எடுத்து செஞ்சிருக்காரு. சில விஷயங்கள் சிறப்பா செஞ்சிருக்காரு, சில விஷயங்கள் வழக்கமா சொதப்பி இருக்காரு. பார்ட் 2 பொறுத்த வரைக்கும் தமிழ் சினிமால அந்தந்த டைரக்டர்ஸ் பண்ணாலே இங்க வந்து நமக்கு எப்படி அமையுதுங்கிறதுக்கு ஒரு இல்ல, அது தேவைப்படணும்ல. இப்ப அந்த லைன் தேவைப்படுது, அதுல இருந்து உங்களால கதை எழுத முடியுது அப்படின்னா பரவாயில்ல. அதையே திருப்பி எடுக்கிறதுக்கு எதுக்கு பார்ட் 2? அதே திரும்ப எடுத்து வச்சிருக்கேன். அதான் அடுத்தது நான் ரிவ்யூல சொல்றேன். இப்ப மிஸ் யூல இருந்து ஆரம்பிப்போம். என்ன பாசிட்டிவா இருந்துச்சு, என்ன நெகட்டிவா இருந்துச்சு? ஒன்லைன் என்னங்கிறத பார்த்தோம்னா, ஹீரோ சித்தார்த் இருக்காருல்ல, இவர் வந்து ஒரு ஆக்சிடென்ட்னு சொல்றதா இல்ல ஒரு மர்டர் அட்டெம்ப்ட் சொல்றதா, அவர் வந்து சித்ரா ரவீந்திரன் கேரக்டர் தான் அங்கேயும் பண்ணியிருப்பாரு. அநியாயம் நான் தட்டி கேட்பேன் அப்படின்ட்டு. அதுல ரிவெஞ்ச் எடுக்க ஒரு பொலிட்டிஷியன் வந்து இவரை ஒரு ஆக்சிடென்ட் மாதிரி செட்டப் பண்ணி கொல்ல ட்ரை பண்ணுவாரு. அதுல வந்து இவர் ரீசெண்டா ஒரு 2 வருஷத்துல நடந்த விஷயங்கள்லாம் வந்து மறந்துடுவாரு. மறந்ததுக்கு அப்புறம் வந்து ஹீரோயினை பார்த்து அப்படி அவர் லைஃப் போவோம். அதுக்கிடையில வந்து பொலிட்டிஷியன் வந்து மிரட்டிட்டு போவாரு. அதாவது அவங்க அப்பா அம்மா வந்து கெஞ்சுவாங்க, எங்களுக்கு உங்களை எதுக்க சக்தியே இல்லை, எங்களை விட்டுருங்க, நாங்க வாட்டிங்க பையனை வந்து அவனுக்கு ஹாஸ்பிட்டல்ல இருந்து டிஸ்சார்ஜ் ஆனோம்னா நாங்க வேற ஏதாவது நாட்டுக்கும் இங்கே அனுப்பிடுறோம். இப்ப அவர் வந்து ரொம்ப புத்திசாலியான ஒரு பொலிட்டிஷியனா இருந்தா என்ன பண்ணும், சித்தார்த்தை வந்து கொல்ல நினைச்சபடியே கொண்டிருக்கணும். அங்கேயும் தப்பிச்சிட்டியா, நான் ஹாஸ்பிட்டல்ல கொல்றேன்னு கொண்டிருக்கணும். அங்கே வந்து ஒரு சிம்பதைஸ் பண்ணி விட்டுட்டு போயிடுறாப்புல. என்னன்னா, இவன் வந்து இப்படி இருந்தா நான் விட்டுருவேன், ஒரு ஞாபகம் வந்துச்சுன்னா உங்க பையனை வந்து நீங்க மறக்க வேண்டியதா இருக்கும் அப்படி மாதிரி சொல்லிட்டு போயிடுவாரு. இது ஒன்லைன்ல இது இன்னும் நிறைய ஒரு கதையை சொல்லி முடிச்சிருக்கேன். இங்க ஆரம்பிச்சு இங்க முடியுது அப்படின்னு முடியுதுன்னா முடியல. அதுக்கப்புறம் ஹீரோயின் வச்சு ஒரு ட்விஸ்ட் வருது. அது பார்த்தோம்னா ஹீரோயின் வந்து கொண்டு போய் ட்விஸ்ட் வச்சாங்க. ட்விஸ்ட் தான் படம் இல்ல, லவ் படம் இல்ல, ஆக மொத்தத்துல லவ் படம் ப்ரோமோட் பண்ணி ஒரு லவ் அரசியல் அதுன்ட்டு ஒரு மாதிரி வருது. சரி, ரைட். பிளஸ்னா என்ன சொல்லுவேன் மிஸ் யூல? பிளஸ்னா அங்கங்க கொஞ்சம் காமெடி நல்லா இருக்கு. ஜிப்ரான் தான் வந்து மியூசிக் பண்ணிருக்காரு. ஒரு சில பாட்டு வந்து கேட்க நல்லா இருக்கு. சித்தார்த்தோட பிரசன்ஸ் நல்லா இருக்கு. அவ்வளவுதான். மைனஸ் அப்படின்னா இது வந்து எந்த வகையிலும் வந்து புதுசா யூனிக்காவே தெரியல. நம்ம வந்து சீரியல்ஸ் வந்து பார்த்தோம்னா எந்த சீரியலா இருந்தாலும் வந்து இப்போ ஆட் ஆன் எலிமெண்டா வந்து இதெல்லாம் இருக்கும்னு பார்த்தோம்னா அந்த மறந்துடுவாங்க. ஹீரோ ஹீரோயின் வந்து கல்யாணம் பண்ணி நல்லா வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அவங்க வந்து யாருக்காவது இந்த மாதிரி லைட்டா தலையில அடிபட்டுரும், மெமரி லாஸ் ஆயிரும், மறந்துடுவாங்க. அதுக்கப்புறம் அதை ஞாபகப்படுத்த வைக்கிறது தான் ஒரு 3 நாள், அது 3 வருஷம் போகும். அதுக்கப்புறம் வந்து ஆள் மாறாட்டம் பண்ணுவாங்க, டபுள் ஆக்ஷன்ட்டு அவர் மாதிரி இன்னொருத்தவங்க இருப்பாங்க. இன்னொரு மாஸ்க் போட்டுக்கிட்டே வந்து ஆமா ஹீரோயின் திடீர்னு போனா அப்படி இப்படி எடுக்கும் போது ஹீரோ அந்த மாதிரி பல விஷயங்கள் நடந்திருக்கு. எதுக்கு நீ சீரியல் ஞாபகப்படுத்துற? இல்ல, அந்த மாதிரி ஒரு ஆட் ஆன் ஒரு நான் மெமரி லாஸ் சப்ஜெக்டே எடுக்க கூடாதுன்னு சொல்றா. தமிழ் சினிமாலே நிறைய வந்திருக்கு, கஜினி எல்லாம் வந்திருக்கு, அந்த மாதிரி வந்திருக்கு. இதுல அப்படி ஒரு விஷயம் இருக்கா? மெமரி லாஸ் அதான் சித்தார்த்துக்கு மெமரி லாஸ் ஆயிருது. பட் இது வந்து ரொம்ப சீரியல் மாதிரி ட்ரீட் பண்ண மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆச்சு. அந்த கஜினி கொடுத்த இம்பாக்ட் அது கொடுக்கல. இப்ப லவ் படம் அப்பனா பாட்டு நல்லா இருந்திருக்கணும். எப்படி இருந்துச்சு பாட்டு? லவ் படமே கிடையாதுங்கிறேன், நீ பாட்டு நல்லா இருக்குன்னு கேக்குறேன். இப்போ மிஸ் யூ அதெல்லாம் கலர்ஃபுல்லா இருந்துச்சு, பிங்க் கலர்ல ஜாலியா போஸ்டர்லாம் அடிச்சிருந்தாங்க. இல்ல, அதுல வந்து சித்தார்த் ஹீரோயினா ஒரு விஷயத்துக்காக வெறுக்கிறாரு. அந்த ரீசன் வந்து ஸ்ட்ராங்கான ரீசனா இல்ல. ஆரம்பத்துல இருந்தே பேட் இம்ப்ரெஷனா இருக்கு, அதை ஏத்துக்கிறேன். ஆனா அவங்க அடியோட வெறுக்கிற அளவுக்கு என்ன இருக்குன்னு நம்ம புரியல. ஹீரோயினுக்கும் வந்து சித்தார்த் மேல ஒரு பெரிய அபிப்பிராயம் இல்லாம தான் இருந்திருக்கு அவங்களுக்கும். இதெல்லாம் வந்து திடீர்னு வர்ற மாதிரி இருக்க ஒரு இடம் வந்து கடைசியில தான் அவங்க சேர்ற மாதிரி இருக்கு. அது வந்து பெருசா இதாகல. இதெல்லாம் ஒரு ரீசன் நீங்க ஒருத்தர் பெருசா பிடிக்காம இருந்துக்கிறீங்க. ஆனா கடைசியில இது ஒரு ரீசன் சேர்ந்துக்கிறீங்களேங்கிற மாதிரி. படம் எந்த விதத்துலயும் கனெக்ட் ஆகல. ஆனா ஓரளவு அதுல கொஞ்சம் அந்த என்டர்டைன்மெண்ட் வேல்யூ இருக்கு.
நமக்கு வந்து பிடிக்குமான்னு தெரியல. ஃபேமிலி ஃப்ரெண்ட்லியான மூவினால குடும்பங்கள் கொண்டாடும் வெற்றியாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு ஆடியன்ஸ் போனாங்கன்னா. மற்றபடி இந்த வெட்டு குத்து வல்கரான சீன் அந்த மாதிரிலாம் 2 ஃபைட் சீன் இருக்கு. எந்த வல்கரான சீனும் இல்ல. பக்காவான ஒரு சீரியல் டைப்னு சொல்லும் போதே புரிஞ்சுக்கணும். நீங்க போய் ஜாலியா ஒரு டைம் ஓட்டணும், இப்போ டைம் பாஸ் பண்ணணும்னா போய் உட்காந்து பார்த்துட்டு வரக்கூடிய படம். நீங்க பசங்களோட போனீங்கன்னா கலாய்க்க தான் தோணும். படத்தை தான் படத்துல கலாய்க்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் கிடையாது. படத்துல கலாய்க்கிற மாதிரி விஷயம் இருக்கான்னு தெரியல. ஆனா அங்கேயும் வந்து கடவுளே அஜித் குரூப் வந்துச்சு, அறிக்கை விட்டு அமைதியா இருக்க மாட்டேங்குது. சரி ரைட்டு. ஆக மொத்தத்தில் ஒரு ஆவரேஜான ஒரு படம் தான் மிஸ் யூ அப்படின்றது மாதிரி. இப்போ சூதுகவும் 2 அதுக்கு வந்தோம் அப்படின்னா பார்ட் 1ல என்ன கதை? பார்ட் 1ல என்ன கதை? இந்த மாதிரி ஒரு ஃபன்னியான ஒரு முட்டாள்கள் உள்ள ஒரு திருடர்கள் கேங்கு. ஆமா இருப்பாங்க. வந்து பண்ற எல்லாத்தையும் வந்து ஒரு ப்ரொஃபஸர் அவங்களுக்கு ஒரு எத்திக்ஸோட வந்து திருடிட்டு இருப்பாங்க. ஆமா, அதிகாரத்துல கை வைக்க கூடாது, அதுக்கப்புறம் வந்து தப்பு பண்ணா மாட்டி, அதாவது சரண்டர் ஆயிரணும், அப்புறம் வந்து ஆயுதங்கள் யூஸ் பண்ணக்கூடாதுன்ற ஒரு வரமுறை வச்சிருப்பாங்களே. இதை உருவாக்குனது யாருன்னு சொல்றதுதான் இந்த பார்ட் 2. சிவா. அதாவது விஜய் சேதுபதிக்கு முன்னாடி இவர் தான் இருந்திருப்பாரு. அவர் வந்து ஒரு பேங்க் ராபரி வந்து பண்ணிருப்பாரு. அந்த டைம்ல டக்குன்னு அதிகாரத்துல கை வச்சதுனால மாட்டிப்பாரு. அதனால நான் சரண்டர் ஆயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஜெயிலுக்கு போயிருவாரு. அந்த 5 வருஷ கேப்ல வந்தவர் தான் விஜய் சேதுபதி. விஜய் சேதுபதி அர்ஜுன் தாஸ், இவரு ரோலெக்ஸ். ஆமா, அவரை பார்த்து ஃபாலோ பண்ணி இவரு இருந்துப்பாரு. விஜய் சேதுபதி யாருன்னா அந்த கதையிலே தெரியும், அந்த டாக்டரா ஒரு கேரக்டர் வரும். அதாவது ஏன் இந்த மூஞ்சில ரொமான்ஸே வர மாட்டேங்குதுன்னு பாபி சிம்மா அப்படி டார்ச்சர் பண்ணுவார்ல. விக்ரம்ல தான் பைக்ல வச்சுட்டு போய் இழுத்து. ஆமா, அவரோட தம்பியா தான் விஜய் சேதுபதி பண்ணிருப்பாரு. அவரை வந்து தங்க வைக்கிறதுக்கு இடம் இல்லாம கொண்டு போய் இவர் ரூம்ல விட்டதுனால, யாரு சிவா ரூம்ல விட்டதுனால அதெல்லாம் பார்த்துருச்சு. நானும் இது மாதிரி பண்றேன்னு பண்ணக்கூடிய நபரா இதுல காமிக்கிறாங்க. இதான் பேக் ஸ்டோரி. கேமியோ பண்ணிருக்காரா? இல்ல, அது உள்ள சீனை வந்து அங்கங்க பிரிச்சு சிஜின்ற பேர்ல என்னென்னமோ பண்ணி ஒரு விஷயம் பண்ணியிருக்கிறாங்க. இதுதான் ஒன்லைன். அதாவது அப்படி இருந்தவர் வந்து இப்ப ரிலீஸ் ஆகுறாரு. ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் திருப்பி கிட்னாப்பிங்ல இறங்குறாரு. விஜய் சேதுபதி கண்ணுக்கு தெரியற ஒரு பொண்ணு இருப்பாங்களா, மத்த யாருக்கும் தெரிய மாட்டாங்க. ஷாலுமான்னு கதர் வரல, அதுக்கு ஒரு பேக் ஸ்டோரி இருக்கு. கேளு, ஃபுல்லா பேக் ஸ்டோரி தான் படம் பூரா. இப்ப அந்த யாருன்னு கேட்டா சிவா கூட இருந்தவங்க. அவங்க வந்து இவர் ஜெயிலுக்கு போறதுனால நீ பாத்துக்க அப்படின்னு சொல்லி அந்த டாக்டர்கிட்ட விட்டுட்டு போவாரு. அந்த டாக்டர்கிட்ட விட்டு அந்த பொண்ணு வந்து விஜய் சேதுபதி கண்ணுக்கு தெரியும். டாக்டருக்கு அந்த பொண்ணு கண்ணுக்கு தெரியாது. சிவா கண்ணுக்கு தெரியும், விஜய் சேதுபதி கண்ணுக்கு தெரியும். ஃபர்ஸ்ட் பார்ட்ல வந்து சஞ்சிதா ஷெட்டி தான் நடிச்சிருந்தாங்க. இதுல ஆனா அந்த ஹீரோயின் தெரியல. அதே மாதிரி ஃபேஸ் வலியும் உள்ள ஒரு பெண்ணை வந்து பிடிச்சிருக்காங்க. அதுவும் வந்து வேற ஆள் கிடையாது, அந்த ஒரே ஆள் தான் இந்த மாதிரியான கேரக்டர் ஸ்விட்ச் ஆனாங்க. ஆமா, வேற எந்த ரீசனும் இல்ல. பட் வந்து கேரக்டரா அது ஒண்ணுதான், ஆக்டரா தான் 2 பேர். கேரக்டரா அது ஒண்ணுதான் படத்துல. புரியுதா? ஒரே கேரக்டர் தான். அப்ப நான் சொன்னதுலதான் புரிஞ்சுதா? புரியுது. அவங்க கால் சீட் கிடைக்காதனால வந்து இன்னொருத்தவங்க. ஆமா. இப்ப அவரு வந்து போறாரு. கருணாகரன் வந்து ஃபர்ஸ்ட் பார்ட்ல பினான்ஸ் மினிஸ்டர் ஆயிடுவாரு, எண்ட்ல. இதுல வந்து சிஎம் ஆயிடுறாரு. அது அவர் எப்படி சிஎம் ஆனாரு அப்படின்றது இன்னொரு பக்கம் கதை. அந்த பழைய படத்துல உள்ள கேஸ்ட் எல்லாம் இதுல வர்றாங்களா? ஆமா, எம்எஸ் பாஸ்கர், ராதா ரவி, அப்புறம் அந்த டாக்டர் கேரக்டர் கருணாகரன், ஹீரோயின் தவிர. ஆமா, ஹீரோயின்றது ஃபர்ஸ்ட் பார்ட்லயே பெருசா கிடையாது. கேரக்டர் என்ன பிரச்சனை படத்துல அப்படின்னா மியூசிக். அப்போ வந்து நம்ம சூதுகவும் அப்படின்னு ஃபர்ஸ்ட் ரெஜிஸ்டர் ஆனது வந்து அந்த தீம் மியூசிக் தான். அது அப்படியே ரிப்பீட்டடா இதுல போட்டிருந்தா கூட சில சீனுக்கு ஒர்க் அவுட் ஆயிருக்கும். பட் இதுல புதுசா போடுறேன் அப்படின்றது பேர்ல என்னென்னமோ பண்ணி அது ஒரு இடத்துல சொல்லிருப்பீங்க. தெரியல, இருந்திருக்கலாம். அதையப்பா இவரு போட்டு வீணாக்குனீங்கன்னு சொல்லுவீங்க. தெரியல, இவ்வளோ காம்ப்ளிகேட் எனக்கு அதுல இருக்கான்னு தெரியல. பட் அது கொஞ்சம் சிங்காச்சு. ஏன்னா அவர் அந்த ஃபர்ஸ்ட் சீன்ல திருடுவார்ல, அந்த மாதிரி ஒரு 40,000 ரூபாய்க்கு அவர் பொண்ணை கடத்தி வச்சுட்டு, சார் வணக்கம், நான் தான் உங்க பொண்ணை கடத்தினேன், கீழே நிக்கிறாங்க, வரட்டுமா சார், கண்ணாடி போட்டு போறல, அதே சீன் அப்படியே இதுல இருக்கும். பெருசா அந்த படத்துக்கும் இந்த படத்துக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்றது சரியா சொல்ல முடியாது. அதே கதை தான், அதே தான் இதுலயும். அதே மாதிரி கருணாகரனை கடத்திட்டு போவாங்க. அந்த 2 போலீஸ்காரங்க இருப்பாங்க. பிரம்மா அப்படின்ற அந்த கேரக்டர், அவங்களுக்குள்ள திருப்பி அந்த பகை பிடிச்சாங்களா இல்லையா அப்படின்ற ஒரு உலட்டனால தான். ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் ஹாஃப்லயே படம் முடிஞ்சிரும். சைண்ட் ஆஃப் இழுன்னு இழுத்து எங்களை எல்லாத்தையும் தூங்க வச்சு பாதிலே எழுத்து போறதுக்கு முன்னாடி கிளம்ப வச்சு இப்படி பல ரகலைகள் வந்து அந்த படம் வந்து பண்ணிச்சு. ஆக்சுவலா இந்த படம் முழுக்க ஒரு காமெடி ஸ்கிரிப்ட் தான். ஆனா எங்கேயுமே அதை ஃபீல் பண்ண முடியல, சிரிப்பு வரல. சிவா வந்து தமிழ் படத்துல எப்படி இருந்தாரோ, இன்னொன்னு நார்மலா ஒரு மைண்ட் வாய்ஸ் காமெடின்னு ஒன்று இருக்கும். அவர் பேசவே மாட்டாரு, ஆனா கவுண்டர் வந்து விழுந்துட்டு இருக்கும். டப்பிங்ல பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி விஷயங்கள், அந்த மாதிரியான விஷயங்கள் தான் இதுல படம் முழுக்க இருக்கு. நிறைய மைண்ட் வாய்ஸ் காமெடி இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து போட்டாங்க. 1, 2, 3 இடத்துல அது நல்லா இருந்துச்சு. விஜய் சேதுபதி எப்படி அந்த தான் கண்ணுக்கு மட்டும் தெரியுற பொண்ணு கூட சில ரொமான்ஸ், சில காமெடி எல்லாம் நடக்கும்ல, அது இதுல அதே மாதிரி பண்ணியிருந்தாங்க. அந்த அளவு இல்லாம இது ஓரளவுக்கு ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. அதாவது அவர் வழக்கமா இல்லாம படத்துக்காண்டி காமெடி பண்றேன்ற ஏதோ ஒரு விஷயத்த பண்ணி அதுல சொதப்பிருக்கு. இல்ல, இதுவே வந்து ரொம்ப இதா இருக்கு. ஃபர்ஸ்ட் பார்ட்டோட டிஸ்கனெக்ட் ஆகுது. விஜய் சேதுபதி எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல பயங்கரமா நடிச்சிருப்பாரு.
கலாய்க்க மாட்டாரு யாரையும். அவர் சீரியஸா தான் இருப்பார், நமக்கு சிரிப்பு வரும். கரெக்டா? அங்கே இறந்து போனதுக்கு அப்புறம் அழுவாரு, அதை பார்த்து நம்ம சிரிப்பு வரும். ஆனா அவர் ஒரிஜினலா வந்து மற்ற படங்கள் எமோஷனல் காட்சிகள் எப்படி அழுவாரோ அந்த மாதிரி தான் அழுவாரு. ஆமா. ஆனா இந்த கேரக்டரே உடைச்சு இவர் வந்து கலாய்க்கிறாரு. தர்மதுரையில நம்ம ஒரு விஜய் சேதுபதி பாத்திருப்போம்ல, அழுவார்ல, அது மாதிரிதான் இதுலயும் எழுதிருப்பாரு. பட் அந்த கண்டென்ட் அப்படி இருக்குன்றதுனால நமக்கு அது சிரிப்பு விட்டோம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் வரைக்கும் கொஞ்சம் எங்கேஜிங்கா போகும். ஏன்னா வந்து அப்பதான் கதை டிராவல் ஆகும். இவர் அங்க இருக்கிறாரு, இவர் பினான்ஸ் மினிஸ்டர் ஊழல் பண்ணிருக்காரு, இவர் எப்படி இது பண்ண போறாங்கன்றத ஒரு எண்டிங் இல்லாத ஒரு ஃபர்ஸ்ட் ஹாஃப். அதுக்குள்ள அடுத்த ஒரு 10 நிமிஷத்துல எண்டிங் வந்துரும். ஆனா திருப்பி ஒரு 1/2 மணி நேரம் 2 மணி நேரமே உட்கார முடியல. இதெல்லாம் 3 மணி நேரம் எடுத்துருந்தா யோசிச்சு பாரு. இது 2 மணி நேரம் 10 நிமிஷம் தான் படம். ஆனா இதுவே வந்து ரொம்ப லென்த்தா இருந்த மாதிரி இருந்துச்சு. அவங்க எதுவுமே சொல்லிட்டாங்க இது ஒன்னளவுக்கு இருக்காதுன்னு அவங்களே சொல்லிட்டாங்க. அதேதான் படத்துலயும் தெரியுது. ஒன்னளவுக்கு 2 இருக்காதுங்கிறத இது மாதிரி ஒரு படத்தை பண்ண முடியுமா நான் கேள்விப்பட்டது. அதாவது கண்டினியூஷனை கஷ்டப்பட்டு கனெக்ட் பண்ணிருக்காங்க. அந்த பார்ட் 1ல இருந்து இப்படி வரணும், விஜய் சேதுபதி நடுவுல இருந்தாரு 5 வருஷம் அப்படின்றதெல்லாம் கஷ்டப்பட்டு கனெக்ட் பண்ணிருக்காங்க. அது கூட ரீகேப்பும் வருது. விஜய் சேதுபதி வராரு, பாபி சிம்ஹா, அசோக் செல்வன், கருணாகரன் இவங்கலாம் அந்த ரீகேப்ல வராங்க. அந்த சீன்ஸ்லாம் நல்லா இருந்துச்சு. அதுக்கு ஒரு பேக்ரவுண்ட் வாய்ஸும் வருது. இதெல்லாம் எங்க நடந்துச்சு அப்படின்றது பேக்ரவுண்ட் வாய்ஸ்லாம் வருது. அதனால அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. செகண்ட் ஹாஃப் ரொம்ப சொதப்பல். சூதுகம் 2ங்கிறதே வந்து சூதுகம் 1ஓட வாய்ப்பு தான். அந்த அளவுக்கு எதிர்பார்த்து வராதுன்னா என்ன பண்றது? ஒன்றும் பண்ண முடியாது. ஆக மொத்தத்துல 2 படம் வந்ததுல 2 படமும் கொஞ்சம் ஆவரேஜ் தான். ஆனா ஒன் டைம் வாட்சபிள். போய் பார்த்துட்டு என்னதான் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க போய் பார்த்துட்டு வாங்க. 2லயுமே சீரியல் கனெக்ட் வர இருக்கு. எப்ப நீ அதுல சொன்ன ஓகே, இது நான் சொன்னதுல என்ன சீரியல் கனெக்ட்? இவருக்கு பதில் இவர் வருதுல, சஞ்சய் இங்க தாக்கப்பட்டார். சரி ரைட்டு. பட் உங்களுக்கு வேற ஒப்பீனியன் இருக்கலாம். இப்ப இந்த 2 படம் நீங்க பார்த்ததுக்கு அப்புறம் நீங்க சொன்ன மாதிரி இல்லையான்னு கூட தோணலாம். இல்ல நீங்க சொன்னதோட மோசமா இருந்துச்சு அப்படின்ற கூட நீங்க சொல்லலாம். ஆமா, அப்படின்னு நீங்க அடிக்க கூட வரலாம். பட் நீங்க எப்படி இருக்கு அப்படின்றத வந்து பார்த்துட்டு கமெண்ட்ஸ் சொல்லுங்க. நாங்களும் பார்த்து எப்படின்றது தெரிஞ்சுக்கிறோம். இதே மாதிரி இன்னொரு வீடியோல கூட சீக்கிரம் சந்திக்கிறோம். அண்டில் தான் கேட்டா பாய் பாய். மொட்டை மாடி நல்லா இருந்துச்சுன்னு சொல்லுங்க.